பிரைஸ் த லார்ட். KCAG காலை பணித்துளி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய காலை தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனமானது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. அப்படின்ற இந்த வசனம். அப்போ இந்த வசனத்துல 2 பாகம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம இப்ப பார்ப்போம். Let your light so shine before men அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ரொம்ப ஃபேமஸ் வசனம். மலை பிரசங்கத்துல கர்த்தர் அவரோட இருந்த அவரை தேடி வந்த ஜனங்களுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் சொன்னதான இந்த வசனமானது. இந்த வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, கர்த்தர் நமக்கு அருளிய சுவிசேஷத்தின் வெளிச்சம், நாம் பெற்றுக்கொண்ட அந்த பிரகாசம், வெளிச்சம், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சம் மனுஷர் முன்பதாக ஒளிர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மட்டுமே இது நம்மளுக்கு மட்டுமே யூஸ் ஆகிற மாதிரி இல்லாம, பர்சனல் யூஸ்க்கு மாத்திரம் இல்லாம, இது should be manifested in mankind அப்படின்னு சொல்றார். மனுஷர்கள் முன்பாக வெளியரங்கமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன் ஆண்டவர் நம்மள அப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மளதான் லைட்டா வச்சிருக்கிறார் இல்லையா? We were placed as light in the world, in this chaotic world, in this dark world. Every Christian is placed as a light in this world. So அது நம்ம பிரகாசிக்கணும், மனுஷர் முன்பதாக பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வெளிச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம யார்கிட்டேருந்து ஒளியை பெறோம்? கர்த்தராக இயேசு கிட்ட இருந்து தான் நம்ம ஒளியை பெறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனும் கர்த்தராக ஆண்டவரிடமிருந்து அந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறான். ஸோ அந்த வெளிச்சமானது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா பார்த்தோம்னா 3 காரியங்களை வெளிச்சமானது செய்யும். The first thing, the light helps us to see things around us clearly. ஒரு டார்க் பிளேஸ்ல லைட் என்ன செய்யும் அப்படின்னா, it will brighten up the whole space. ஸோ நம்ம எது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் பிரகாசமாக நம்மளால பார்க்க முடியும். ஸோ லைட் ஹெல்ப்ஸ் us to see things clearly. அது ஒரு ஃபர்ஸ்ட் objective. ரெண்டாவது என்ன செய்யும் அப்படின்னா, sometimes light serves as our own guiding means, a source of guide. அப்படி வழிகாட்டும் இல்லையா? இப்போ நம்ம தெருவுலாம் போகணும், டார்க் டைம்ல நைட் டைம்ல எல்லாம் போறோம் அப்படின்னா ஒரு சில டார்ச் லைட் வச்சிருப்போம். இப்போ மொபைல்லேயே டார்ச் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டார்ச்சை ஆன் பண்ணிட்டு நம்ம போவோம். ஸோ போற பாதைக்கு நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ நம்ம வழிகாட்டியாகவும் ஒரு வெளிச்சமானது செயல்படும். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே டார்ச் எடுத்து நம்ம போகும்போது வழியில ஏதாவது ஆப்ஸ்டக்கிள், ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா அதை நம்ம மேற்கொள்வதற்கு அந்த லைட் நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ ஐ வில் கால் இட் as an assisting light or obstruction avoiding light அப்படின்னு. ஸோ நமக்குள்ள வெளிச்சம் இருக்கும் பொழுது சில சமயம் ஒரு தீங்கான காரியமோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில இருந்ததுனாலும் நம்ம வேதத்தின் வெளிச்சம் அதை நம்மளுக்கு உணர்த்தும். ஸோ we may not do it. For example, இப்போ டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. ஒரு நல்ல மூவி இருக்கும், ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு நாஸ்டி சீன் இருக்கும், ஏதோ இருக்கும். ஸோ அதை பார்க்காம இருக்கணும். அப்போ அதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சமானது. ஸோ வெளிச்சம் இந்த 3 காரியங்களை நம்முடைய லைஃப்ல செய்யும். ஸோ இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் பொருந்தும் இல்லையா? ஸோ எப்படி நம்ம வெளிச்சமா இருப்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, let your light so shine before men அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ அது எப்படி வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய விசுவாச நடக்கை, நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம பரிசுத்தமாய் வாழ்வது, ரைட்டியஸ் வாக் வித் காட் அப்படி இருக்கிறது, அப்புறம் நம்மளுடைய உண்மைத்தனம், உண்மையா இருக்கிறது, ஃபேத்ஃபுல்லா இருக்கிறது, இது எல்லாமே மற்றவங்க நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு வெளிச்சமா தான் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா 14வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலை மேல் உள்ள பட்டணம் மறைவா இருக்க மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. வசனம் 15வது வசனம், அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வசனத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா, விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைக்க மாட்டோம். நம்ம எப்படி வைப்போமா? விளக்கு தண்டின் மீது வைப்போமா? அப்பதான் அந்த வீட்டில் உள்ள எல்லோருக்கும் பிரகாசம் தரும்படியாக அது ஒரு வெளிச்சமாக இருக்கும். இப்படி ஒரு லைஃப், இப்படி ஒரு காலிங் தான் ஒரு கிறிஸ்டியனுக்கும் இருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மலை மேல் உள்ள பட்டணம் போலவும் விளக்கு தண்டின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கை போலவும் நம்ம இருக்கணும். இதை நம்முடைய அன்றாட லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது இதை மற்றவங்க பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்விதமாக we should shine as light before this world அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அதே வசனத்துடைய 2வது பகுதியை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஸோ அதுதான் நம்மளுடைய செகண்ட் பார்ட், that men may see your good works and glorify your Father God who is in heaven அப்படின்னு சொல்றார். ஸோ இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அப்படின்னு. ஸோ நாம் ஏன் பிரகாசிக்க வேண்டும்? நமக்காக அல்ல, இதை பார்க்கிற மனுஷர்கள் நம்ம கிட்ட இருக்கிற வெளிச்சத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு ஈர்க்கப்பட்டு அல்டிமேட்லி இதோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we will attract many souls to Christ. முடிவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட இந்த நற்கிரியைகளை கண்டு கர்த்தரை அறிந்து கர்த்தரிடத்தில் வருவார்கள். இதன் மூலம் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். அதுதான் இதோடைய சோல் எசன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பரிசேயர்களை பத்தி நம்ம வாசிக்கிறோம், சதுசேயர்கள் பத்திலாம் வாசிக்கிறோம். கர்த்தரே ஒரு இடத்துல அவங்களை கடிந்து கொள்கிறார் இல்லையா? எப்படின்னா, அவங்க லாங் ரோப்ஸ் போட்டிருப்பாங்க, மனுஷர் பார்க்கும்படியாக லாங் ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க, அப்படின்னு மனுஷர் பார்க்கும் விதமாக கிரியைகள் பண்ணுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. our deeds should be known and seen by people and eventually they should glorify God. அதுதான் நம் பிதாவாகிய தேவன் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலிலும் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும் அப்படின்றது தான் இதோடைய அல்டிமேட் அவுட்கம். ஸோ our light should shine before men, and men who see our good work should be attracted to our Lord Jesus, and finally they should surrender their lives to Lord Jesus. That means we are winning the souls for our Lord Jesus. Eventually our Father God is glorified. இதுதான் இந்த வசனத்தோட அவுட்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நற்கிரியைகள் எப்படி, மனுஷர் முன்பதாக நற்கிரியைகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஐ வில் கால் திஸ் வேர்ல்ட் ஆஸ் த பேஸ் அட் விச் திஸ் வேர்ல்ட் இஸ் ஆப்ரேட்டிங். அதை எப்படின்னா, ஒரு வெரி மேட் அண்ட் கேயாட்டிக் வேர்ல்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா there is no time for anybody to listen to anybody. அப்படி தானே இருக்கு. இப்போ I'm working in an institution where I deal with lot of teens, and I also have lot of women employees இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, ஆன்டி சூசைடல் ஹெல்ப்லைன்ஸ்லாம் இருக்கு, ஹாட்லைன். இதெல்லாம் முற்காலத்தில் நம்ம கேள்வியும் கூட பட்டிருக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி சூசைடல் ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு, ஹாட்லைன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, people yearn to tell about them to the others or their family or their community. ஆனால் அதை கேட்கறதுக்கு பேரண்ட்ஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ டைம் இல்லை. we are all moving towards, generally வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் சிஸ்டமில் மணி இஸ் த மெயின் காம்பனண்ட்ல பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் மணி. ஸோ அதனால சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இஃப் யூ கிவ் தெம் அ பேஷண்ட் லிஸ்னிங், அதாவது காது கொடுத்து அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் நம்ம கேட்டாலுமே கூட போதும், அது அவங்களோட டீன்ஸோட லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அந்த சிம்பத்தி, அந்த எம்பத்தி, நான் எவ்ரிடே வாக் ஆஃப் லைஃப், நம்முடைய கம்பெனிலையும் சரி, நம்ம ஒர்க் பிளேஸ்லையும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, கொஞ்சம் சிம்பத்தட்டிக்காக எம்பத்தியாக நம்ம காது கொடுத்து மற்றவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டாலே அதை ஜனங்க நோட்டீஸ் பண்ணும் போது அவங்க தேற்றப்படுவாங்க. என்னோட காலேஜில் நடந்த ஒரு சம்பவம், சில சம்பவங்களை சொல்கிறேன். நிறைய விமன் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க எங்கள் இன்ஸ்டியூஷனில். அப்போது அவங்களுக்கு நிறைய மெரைட்டல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க பேசும்பொழுது, அவங்க ப்ராப்ளம்ஸை சொல்லும் பொழுதே அவங்க அழுது, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி அவங்க ப்ராப்ளம்ஸை சொல்லுவாங்க. அண்ட் ஆல் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃப்ரம் அஸ் இஸ் டு ஜஸ்ட் லிசன் டு தெம். நீங்கள் நம்ம சொல்யூஷன் கொடுக்க வேணாம், நம்ம இது கரெக்டாக அது தப்பான்னு சொல்ல வேணாம். பட் மெனி டைம்ஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் லிசன்டு டு வாட் தே டாக் டு மீ. அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் இட்டே அவங்களே
அப்போ ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா மேம், அப்போ நான் இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும்ல மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனையும் சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளோட ஜாபும் ஈஸியாயிரும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், many times when we just sympathetically and we show with some empathy, when we listen to our people who are around us, troubled souls who are around us, then they get comforted. So இப்படி நம்ம இருப்போம். ஆனால் இப்படி இது ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்படி இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் யாருக்கும் டைம் இல்லைன்னு சொன்னேன். people, I feel there are a lot of people who are always dissatisfied. இப்போ கோவிட் வந்துருச்சு, அதனால் கோவிடை பற்றி புலம்புவாங்க. இல்லைனா எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் எப்போவுமே எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து புலம்புவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு சிலரை பார்த்துருக்குறேன் நான், நம்ம பீப்புளில் அட் ஆல் டைம்ஸ் அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் தே ஹாவ் அ வெரி கண்டென்டட் ஹார்ட், which means நம்மளுக்கு வசனம் சொல்கிற மாதிரி உயர்ந்த மலையில் இருந்தாலும் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்றும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த காரியம் நடந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன, ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டென்ட்மெண்ட் ஆஃப் அந்த ஷாலோம் பீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்க்குற மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த நம்ம கிட்ட வந்து கிரம்பிள் பண்ணணும் அப்படின்னோ இல்லைனா வந்து அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு வரும்போது, நெகட்டிவ் டோனில் வரும்போது நீங்கள் வந்து ஒரு கண்டென்டட் ஹார்ட்டோட அதை எதிர்கொள்ளும் பொழுது அது பெரிய டிஃப்ரென்ஸாக நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் வந்து இந்த நற்கிரியைகள், இந்த டெய்லி வாக் நம்ம லைஃப் வாக் வித் காட்ல நம்ம ஷோ பண்ணுற எம்பத்தி ஆகட்டும், சிம்பத்தி ஆகட்டும், நம்மளுடைய தேங்க்ஃபுல்னஸ் ஆகட்டும், அப்புறம் அந்த கண்டென்டட் ஹார்ட் ஆகட்டும், இது எல்லாமே கர்த்தரை அறியாத ஜனங்கள் இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த லைட் வந்து அவங்கள ட்ராப் பண்ணும். தட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பிஹேவியர் ஒரு இந்த ஆட்டிடியூட், நம்மளுடைய கம்ப்ளீட் வே ஆஃப் லைஃபே அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி eventually they will glorify God. We can win souls to Christ by this. இதுதான் வந்து கர்த்தர் மீன் பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Let your light so shine before men that when men seeing this good works, they are attracted to Christ and eventually our Father who is in heaven is glorified அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த வசனங்கள் உணர்த்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் மகிமைப்படணும், பிதாவாகிய தேவன் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம் கர்த்தரே நம் வெளிச்சமா இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டதான அந்த வெளிச்சம் நம்மள கிரியை செய்யும் பொழுது அந்த நற்கிரியைகளை சுற்றிலும் இருக்கிற புறஜாதியார் ஒரு கர்த்தரை அறியாத ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது நிச்சயமா அது வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். And they will also be drawn towards Christ. Ultimately, whatever we do, the name of the Lord should be glorified and Father God will be glorified by this deeds of ours அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலமாக இந்த காலையில் உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். நாம் இப்போ ஜெபிக்கலாமா? இப்போ ஜெபிப்போம். தகப்பனே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோட பேசினதற்காக நன்றி தகப்பனே. Let your light so shine before men that seeing your good works men should come to the Lord and should glorify your Father God in heaven என்று நீ என்கிட்ட சொன்னீங்க சுவாமி. அப்பா கர்த்தாவே ஏசப்பா, அதோடைய அவுட்கம் தகப்பனே அப்பா, உங்ககிட்டே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வெளிச்சம் வந்து அப்பா எங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மீது ஒளிர்வதாக சுவாமி. அதன் மூலமாக தகப்பனே அப்பா இந்த நற்கிரிகளை பார்க்கிற இந்த ஜனங்கள் கர்த்தாவே, அறியாத ஜனங்கள் சுவாமி அண்டையில வரட்டும் அப்பா. இந்த கோவிட் காலத்திலும் சுவாமி அப்பா எத்தனையோ பிரச்சனைங்க ராஜா, எத்தனையோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு சுவாமி, எவ்வளோ டிஸ்ட்ரெஸ் இருக்கு ராஜா தகப்பனே ஏசப்பா. எங்கே ஆறுதல் என்று தேடுகிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க சுவாமி. கர்த்தாவே நீரே வெளிச்சம் அப்பா, உங்ககிட்ட இருக்கிற அந்த வெளிச்சம் அப்பா எங்கள் மூலமாக தகப்பனே கிரியை செய்து சுவாமி அதை காண்கிற ஜனங்கள் உமது அண்டையில் வருவார்களாக சுவாமி. கர்த்தாவே ஏசப்பா இந்த நாளிலும் தகப்பனே இந்த நாளுக்குரிய கிருபை இந்த ப்ரோக்ராமை பார்க்குற எல்லாருக்கும் கொடுங்க சுவாமி. அவர்கள் அப்பா அந்த வேர்ட் ஆஃப் த சீசன் கரெக்டாக சொல்லும்படியாக தகப்பனே, மற்றவர்களுக்கு அப்பா ஒரு ஆறுதலின் அப்பா ஊற்றாக விளங்கும்படியாக தகப்பனே ஏசப்பா கிரியைகள் மூலமாக தகப்பனே ஜனங்களையும் மண்டையில் கொண்டு வருவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க சுவாமி. இந்த நாட்களிலும் தகப்பனே, இந்த கோவிட் நாட்களிலும் தகப்பனே ஏசப்பா அப்பா உங்க
நற்சாட்சிகளாக வாழ்றதுக்கு எங்களுக்கு தேவையான எல்லா விதமான தேவ பலன், தேவ பிரகாசம், ஒளி, தகப்பனே தேவ ஞானம் கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியே நீங்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை காண்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இருதயத்தின் தேவையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து செவி சாய்த்து ஆம் என்று ஆமேன் என்றும் சொல்லி அப்பா தகப்பனே அவங்களுக்கு செவி சாய்த்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாள்ல அவங்க செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை வெற்றி என ஜெயம் என நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you all. Let our light shine and let us win souls to Christ. Have a great day.